இன்னைக்கு நிலைமைக்கு சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது குண்டூசியை வச்சு கிணறு தோன்ற மாதிரி. ஆனா செலவு பண்றதுங்கிறது அதே குண்டூசியை வச்சு ஒரு பலூனை உடைக்கிறது எவ்வளவு ஈஸியோ அவ்வளவு ஈஸி. சம்பாதிக்கிறது ஒரு பகுதியா இருந்தாலும் அதை சேமிக்கிறது ஒரு மறுபகுதி. ரெண்டாவது பகுதியை நம்ம சரியா பார்த்தா தான் முதல் பகுதிக்கு வேல்யூ இருக்கு. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய வருமானம் வரும், அதை சேமிக்காம இருக்கும். அப்புறம் சொல்லுவாங்க, அடடட அன்னைக்கு தங்கம் 400 ரூபாய்க்கு வித்துச்சு, 500 ரூபாய்க்கு வித்துச்சுக்கிறாம நான் வாங்காம விட்டுன்னு கதை பேசுவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏக்கரே வந்து 10,000 தான் சொன்னாங்க, 5,000 தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கதை பேசுவாங்க. அன்னைக்கு ஏக்கர் 5,000 ரூபாய்க்கு வாங்கி போட்டிருந்தா இன்னைக்கு அது 5 கோடி. சோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது சரியான இடத்துல சரியான நேரத்துல சரியான முறையில புத்திசாலித்தனமா பண்ண வேண்டியதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். அதனால சம்பாதிக்கிறது கூட ஈஸி, அதை சரியான இடத்துல கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது சில வருடங்களுக்கு கழிச்சு பல மடங்குகளாக உங்களுக்கு வசதிக்கும். அதனால எப்பயுமே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 கவனமா யோசிச்சு பார்த்து பண்ண வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட். சோ பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா ரியல் எஸ்டேட் அண்ட் கோல்டு தான். சோ இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அடுத்த சில வருடங்கள்ல பல மடங்கு உயர்றது அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது.